வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்பயுமே ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ அதை தொடர்ந்து என்னன்னா இப்போ இந்த ஆக்டிவ் 2 பற்றி பார்க்க போகிறோம். பேருக்கு ஏற்ற மாதிரி நிஜமாவே அது ரொம்பவே ஆக்டிவாக இருந்தது. என்னையும் ரொம்ப ஆக்டிவாக ஆக்கியிருக்குன்னு சொல்ல முடியும். வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் ரெண்டுமே நான் ரொம்பவே எக்ஸ்டென்சிவாக ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு ரிலவெண்ட்டான டேட்டாவை பல வருஷமாக நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் முக்கியமாக என்னென்ன மாதிரியான வாட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னும் போது அதிக நம்பர் ஆஃப் வாட்சஸ் 15க்கும் மேற்பட்ட வாட்சஸ் அமேஸ்ஃபிட்லேருந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் 2 இதை நான் கையில் எடுக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு ஸ்டிமுலேட்டிங் பாயிண்ட். எப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது முக்கியம் அப்படின்னாலும் சில சமயங்களில் நம்ம லோவாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்மளோட ஃப்ரெண்டு யாராவது நம்மளை மோட்டிவேட் பண்ணலாம். ட்ரிகரிங் பாயிண்ட்டாக ஒரு ஃப்ரெண்டு இல்லாத பட்சத்தில் நம்மளே தான் எல்லாத்தையும் பண்ணணும் போது என்ன ஆகிடுதுன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கும் போது தான் வாட்சஸ் வந்து ரொம்பவே துணையாக இருக்குது. சரி, அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஆக்டிவ் 2 அமேஸ்ஃபிட் கிட்ட வந்து இந்த தடவை ஒரு வேற லெவல் வாட்ச்னு சொல்லலாம். நம்ம ஃபோனர் டேஸில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம். நிறைய ப்ராடக்ட் கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நானும் தனிப்பட்ட முறையில் டீரெக்ஸ் 2 இதெல்லாம் நானும் வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆக்டிவ் 2 எப்படி இருக்குன்னா அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ண மாதிரி இருக்குது. எந்த ஆஸ்பெக்டில் சொல்லணும் அப்படின்னு தோணுதுன்னா மெயினாக வந்து ZepOS 4.5 அதோட அவைலபிலிட்டி என்ன ஆயிடுதுன்னா ஹைப்ரிட் வாட்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அமேஸ்ஃபிட் வாட்சஸ் வந்து லாஸ்ட் இந்த ZepOS வர ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி சொல்ல தோணுச்சுன்னா ஹைப்ரிட் வாட்சஸ். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ZEP ஆப் மூலமாக அதில் ஒரு ஆப் ஸ்டோர் இருந்து அந்த ஆப் ஸ்டோர் மூலமாக ஒரு சில யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனை நம்ம வந்து வாட்சில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 200 MB 300 MB இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஆக்டிவ் 2 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மெயினாக என்னென்னா ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் போட்டிருக்கிறது 21,999 சரியா ஆக்டிவ் 2ஓட ப்ரைஸு. ஆனால் விற்க போகிற ப்ரைஸ் தான் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் அவங்க டீம் கிட்ட என்ன கேட்டேன்னா ஹவு அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் 2 இது இப்போது 9,999க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயே ப்ரீமியம் வேரியன்ட் ஒன்று உண்டு. ப்ரீமியம் வேரியண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஸ்டாப்பும் கூடவே இதே மாதிரியான ஒரு சிலிக்கா ரெட் கலர் ஸ்டாப்பும் பாக்ஸ்லேயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் வேரியண்ட்டில் நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா அதில் சஃபேர் கிளாஸ் கோட்டிங். ஸோ சஃபேர் கிளாஸ் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்னா இந்த மாதிரி பேசிக்காக டைமண்ட் மாதிரியான பொருட்களால் தான் அதை ஸ்க்ராட்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 2,000 rupees. ஸோ நீங்கள் கொஞ்சம் ரகடாக யூஸ் பண்ணுவேன், அங்கங்கே கொஞ்சம் தேயறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் ப்ரீமியம் போயிடலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு 9,999க்கு ஆக்டிவ் 2வே போதும். ஸோ இதில் ஏஐ இருக்குது, அதுவும் முக்கியமாக OpenAI. ஆமாங்க, ZepOS இருக்குது, ZEP Aura அது வந்து இந்த ஸ்லீப்பு, பர்சனல் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மற்றபடி நீங்கள் வந்து வாட்சை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். அண்டு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் 5 volt அதான் 2.5 வாட்டு, அப்புறம் ப்ளூடூத் 5.2 ரைட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து எப்பயும் மாதிரி அமேஸ்ஃபிட்டோட பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே இப்படி தாங்க இருக்கும். இந்த இடத்துல தான் வாட்ச் இருக்கும். வாட்ச் வேறு எங்கேயும் கையில் தான் இருக்குது. ஸோ அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து சார்ஜிங் பேஸு, அந்த போக பின்னோடு இருக்கிற சார்ஜிங் பேஸும் யூசர் மேனுவலும் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் மாதிரி இருக்குது. ஸோ உள்ள C கேபிள் கிடையாது, A to C C to C கேபிள் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய எந்த சார்ஜர் இல்லைனாலும் டப்புன்னு இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சார்ஜிங் பேஸில் இந்த இடத்துல தெரியும் Type C இருக்கும். யூசர் மேனுவலுங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வாட்ச் ப்ளஸ் ஆப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதாங்க ஆக்டிவ் 2 சரியா. 9.9 mm திக்னஸ்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம் தான், தரமான ஒரு கர்வ்டு கிளாஸ் மாதிரியான டாப்பில் ஒரு நல்ல ப்ரொடெக்டிவ் கிளாஸ் இருக்குது. இது வேமோர் ப்ரீமியமாகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப ப்ராமிசிங்காகவும் இருக்குது. ஸோ 2 பட்டன்ஸ் இருக்குங்க சைடில். ஒன்று வந்து டேரெக்டாக ஹாட் கீ மாதிரி வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக ஒர்க் அவுட்டுக்கு நம்மளை புஷ் பண்ணோம். இன்னொன்று வந்து நம்மளை மெனுவுக்கு நேவிகேட் பண்ணுறதுங்க. ஸோ மெனுவிலையும் நம்ம போய்ட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் 400+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ZepOS 4.5 இருக்குது, அது இருக்கிற முக்கியமான விஷயம். அண்ட் இது பவர்டு பை OpenAI. அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸு 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்புறம் கேம் சேஞ்சிங் பயோ ட்ராக்கர் 6.0 PPG அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஹார்ட் ரேட் சென்சர், SpO2, டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்து பக்காவாக வேலை செய்யுது. அது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அது எல்லாமே நம்ம தொடர்ந்து இப்போ பார்க்க தான் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப் டு 10 days பேட்டரி லைஃப். இதில் சப்ஜெக்டிவான விஷயம் என்னென்னா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியான ஆஸ்பெக்டில் எப்பயுமே வந்து ஃபோனோட சிங்க் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த 10 days பேட்டரி லைஃப் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பட் நம்ம அதிகமாக அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோம், அதுவும் GPS யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் அடிவாங்க தான் செய்யும். இந்த அண்டர் 10K செக்மெண்ட்லேயே 2000 nits பிரைட்னஸ் கொடுக்குற ஒரே வாட்ச் நாங்கள் தான் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா அட்வான்ஸ்டு சென்சார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னென்ன சென்சார்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரோமீட்டர் இருக்குது, ஆம்பியன் லைட் சென்சார் இருக்குது. எஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு AMOLED தான். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த மாதிரியான விஷயங்களும் உண்டு. ஆம்பியன் லைட் சென்சார் இருக்குது, டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது, ஜியோ மேக்னெட்டிக் சென்சார் இருக்குது, கைரோஸ்கோப் இருக்குது, அண்ட் பேரோமெட்ரிக் ஆல்டிமீட்டரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சென்சார்ஸ் எல்லாமே அவைலபிள். அண்ட் ஆன் த கோ வந்து நம்ம கால்ஸும் அட்டன் பண்ண முடியும். தம்பி பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? மஃபுல் ஆகுதா?
ஓடிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல தாண்டிக்கிட்டு பார்த்தீங்களா? இருக்கீங்களா இல்ல நீந்திக்கிட்டு இருக்கீங்களா? அட பாவி. சரி ஓகேடா, நான் இப்போ வீட்டுக்கு போனதுமே உனக்கு எல்லா கிளிப்பும் அனுப்பிடுவேன்டா. ஓகே. சரிடா. இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, வரக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜஸ் இப்போ எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னா 3 மெத்தடில் பண்ண முடியும். ஒன்று என்னென்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக இருக்கக்கூடிய மெசேஜஸ் அப்படியே சிங்கிள் டேப்பில் அனுப்பிடலாம். இன்னொன்று என்னென்னா வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம மைக் ஆன் பண்ணோன்னா நம்ம வாய்ஸை ஃபெச் பண்ணி அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடும், சென்ட் கொடுத்தா சென்ட் ஆகிடும். இன்னொன்று என்னென்னா QWERTY கீபோர்டு லான்ச் பண்ணி நம்ம வந்து மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. வாட்சோட ஹோம் ஸ்க்ரீனுங்க அப்படியே ஸ்வைப் ரைட் அப்படியே போயிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். சூப்பராக இருக்கா? ஸோ இதுதான் வந்து வாட்ச் ஃபேஸு. பிடிச்சி ஹோல்ட் பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம என்னென்ன வாட்ச் ஃபேஸஸ் இருக்கோ அதுக்கு இடையில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாட்ச் ஃபேஸ் நீங்கள் வந்து ஆப்லேருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோன்னா வீக்லி ரிப்போர்ட்டு, அமேசிங் ஒர்க்கு, யூ க்ரஷ்டு 5 times, அதாவது 3 ரிங்கையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுதுங்க. ஸோ மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோன்னா நமக்கு வந்து குவிக் டாகிள்ஸ் இருக்கும். அதில் வந்து பேட்டரி சேவராக இருக்கட்டும், டிஎன்டியாக இருக்கட்டும், ஸ்லீப்பாக இருக்கட்டும், ஸ்பீக்கர் வால்யூம், ஸோ எல்லாமே இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் தேவையான வாட்சை லாக் பண்ணலாம். அப்புறம் லொக்கேட் ஃபோனு, ஸோ ஃபோனை லொக்கேட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. எப்படி வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். ஹெட்ஃபோன் கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ வாட்டரை செக் பண்ணோன்னு நீங்கள் இப்போ வாட்ச் யூஐ பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், செட்டிங்ஸ் போயிட்டு பிரைட்னஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்குள்ளே போகிறோன்னு வைங்க. ஸ்க்ரீன் ஆன் டியூரேஷன் 30 seconds. கண்டிப்பாக என்ன போடணும்னா பேட்டரி லைஃப் வார்னிங்கு. ஸ்க்ரீன் இவ்வளோ நேரம் ஆனில் இருந்ததுன்னா இதுவே பேட்டரி லைஃபை பாதிக்கும். கரெக்டு தான். ஸோ ரிஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஸ்பீடு ரொம்பவே குயிக்காக இருக்கணும்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். அதை தவிர வந்து எப்படி இருக்கணும் ஸ்மார்ட்டாக நான் ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கேன். காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த ரெஸ்ட் ஜெஸ்டர் பக்காவாக வேலை செய்யும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குங்க, எனேபிள் பண்ணிட்டோன்னு வைங்களேன். இதுலேயும் போட்டிருக்கோம் பேட்டரி லைஃப் வார்னிங். அந்த 10 daysன்னு கிளைம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணுறதுனால அடி வாங்கிடும். நம்மளே கூட ஸ்டைல் செலக்ட் பண்ணலாம். ஸோ வாட்ச் ஃபேஸ்னே போட்டு சூப்பராக இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல தான் இருக்குது. ஸோ இப்போ நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், வேக்கவும் பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ பிரைட்னஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஆக்சுவலாக ஆட்டோ பிரைட்னஸ் இருக்கிறது நல்லதுங்க வாட்சுக்கு. அவுட்டோருக்கு ரொம்பவே பெட்ரு. அப்புறம் ஒர்க் அவுட்ஸ், ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் டிடெக்ஷன் வேணும்னா அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வேணுமா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வாய்ஸ் ப்ராட்காஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 கிலோமீட்டர் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கீங்க. இப்போ வாக்கிங் 1 கிலோமீட்டர் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த 1 கிலோமீட்டரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை அலர்ட் பண்ணிட்டே இருக்குங்க 1 கிலோமீட்டர் முடிச்சிட்டிங்க அந்த மாதிரி. நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் மெயினாக ஃபோன் கால் அண்ட் எஸ்எம்எஸ்க்கு மட்டும் தான் வச்சுருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் வைக்கல. சரியா? ஸோ இதுவும் நீங்கள் வந்து பண்ணலாம். ரிஸ்ட்லேருந்து வாட்சை கழட்டி வச்சுட்டா நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, எனேபிள் பண்ணிப்போம். டு நாட் டிஸ்டர்ப் டியூரிங் ஒர்க் அவுட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் அவுட் அப்போ வேறு எந்த நோட்டிஃபிகேஷனும் உள்ளே வராது. இப்போ ஃபோன் காலே இருந்தாலும் கூட இப்போ வராது. ஸோ ஒர்க் அவுட் ஆக்சஸ், வேறு ஏதாவது ஆக்சஸரி நீங்கள் ஒர்க் அவுட் ரிலேட்டடாக வச்சுருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் டிவைஸையும் இது கூட பேர் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது ப்ரிஃபரன்சஸ் இருக்குன்னு வைங்களேன், ஸ்லீப் மோடு, பேட்டரி சேவர் மோடு, ஆஃப் ரிஸ்ட் லாக்கு. ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் வாட்சை கழட்டி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் ஆகிடும். திரும்ப நீங்கள் வியர் பண்ணும்போது அந்த லாக்கு ரிலீஸ் பண்ணால் தான் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ஆப் வியூ என்ன மாதிரி வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக லிஸ்ட் வியூ ரொம்ப பிடிக்கும். இது வந்து வே பெட்டரு. அண்டு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்மூத்னஸ் வந்து இந்தளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ அது ஒன்று. அப்புறம் வாட்ச் லாங்குவேஜ், வியரிங் டைரக்ஷனு, மார்னிங் அப்டேட்ஸுங்கிறது சூப்பராக இருக்குங்க. டெய்லி காலையில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும். வெதர் எவ்வளோ இருக்குது, பேட்டரி எவ்வளோ இருக்குது, நம்ம ரெடினஸ் என்ன, ஸ்லீப்பு, ஏதாவது ஈவெண்ட் இருந்தால், அப்புறம் பாய் ஸ்கோர் எவ்வளவு, இன்றைக்கி ஆக்டிவிட்டி எந்த லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நமக்கு வந்து மார்னிங் அப்டேட்டாக கொடுக்கும். ஒரு குட் மார்னிங் மெசேஜோடு சேர்த்து கொடுக்கும். ஓகே, ஸோ நிறையா இன்னும் இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே வந்து இன்டெப்த் ரிவ்யூவில் சொல்லலாம்னு பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வாட்ச் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட்டு, நம்ம திரும்பியும் பார்ப்போம். சரியா? ஏன்னா தெர்மாமீட்டரும் இருக்குது, நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து எந்தளவுக்கு இருக்குங்கிறத காட்டும். சரி, இப்போ நம்ம ஜெப் ஆப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்பு பார்க்கலாமா? ஆப்பு பொறுத்த வரைக்கும் ஜெப் ஆப்பு. ஜெப் ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் வியூ அப்படிங்கிற பேஜ் தான். ஸோ இதில் ஸ்லீப் பார்த்தீங்களா கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது.
இந்த பேய் ஸ்கோர் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. சரியா? நீங்கள் வந்து அமேஸ்ஃபிட் வாட்சஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எந்த மாதிரி உங்களை வந்து மோட்டிவேட்டடாக வைக்கிறதுக்கு இந்த பேய் ஸ்கோரும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பேய் ஸ்கோர் 100க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறதே மாஸ் தான். ஸோ மற்றபடி இந்த ஃபிசிக்கல் ரெக்கவரி, மென்டல் ரெக்கவரி இதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்ததுங்க. இது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ நான் அப்படியே பின்னாடி போகிறேன். இதில் பே அட்டென்ஷன் சொல்லுதா, சண்டே அன்றைக்கான ஃபிசிக்கல் ரெக்கவரி இது. இப்போ இங்கே வருங்க, இது வந்து மண்டே அன்றைக்கானது. அப்படியே பின்னாடி போகிறேன், திரும்ப பே அட்டென்ஷன். நம்ம பண்ணுற ஒர்க் அவுட் அந்த லோட் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா தூங்கிட்டோம்னா ரெக்கவரி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதுவே அந்த ஸ்லீப்பே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்ததுன்னு வைங்களேன், அதை அனலைஸ் பண்ணுறது வந்து நிஜமாக நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே நல்லா இருக்குங்க. சில சமயங்களில் ஃபிசிக்கல் ரெக்கவரி மோசமாக இருந்த அன்னைக்கு மென்டல் ரெக்கவரி நல்லா இருந்ததுங்க. இங்கே வருங்க, அது நம்மளால் உணரவும் முடிஞ்சுது. எழுந்ததுக்கப்புறம் நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குது, எழுந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதை வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ரைட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இப்போது அப்படியே கீழே வந்தோன்னு வைங்க, ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் என்ன இருக்குது, அப்புறம் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, ஸ்லீப் டியூரேஷனு, ட்ரைனிங் ஸ்டேட்டஸு, ஸ்லீப் ஆப்னியா, இது ஒரு கூத்துங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்லீப் ஆப்னியாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? இது ஏன் நல்லது அப்படின்னா, இந்த ஸ்லீப் ஆப்னியா இருக்கும் பட்சத்தில் இதை பற்றி ரெடிட்டில் கூட ஒரு டாக்குமெண்ட் வந்துச்சு, யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணி அவருக்கு வந்து என்ன ட்ரை பண்ணாலும் பெருசாக வித்தியாசமே தெரியல. ஆனால் இந்த ஒரு ஃபேக்டர், இந்த ஸ்லீப் ஆப்னியாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதுக்கு ரெலவெண்ட்டான ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவே லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னு. பட் இது வந்து ஏதோ ஒரு கோளாறு நடந்துச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்லீப் டேட்டா பொறுத்த வரைக்கும் இதை நான் வந்து அமேஸ்ஃபிட் டீமுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் தூங்கினது வந்து அரௌண்ட் 11:45. சரியா? ஆனால் எழுந்தது வந்து 6:10. ஆனால் ஃபஸ்ட்டு அலார்ம் ஒன்று அடிக்கும் தெரியுமா, வீட்டில் யார் வச்சுருந்தாலும் அந்த அலாரத்துக்கு நம்ம கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ நான் எழுந்த டைமை பேஸ் பண்ணி அது வந்து என்னோடய ஸ்லீப் டைம் கால்குலேட் பண்ணிச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட்டில் இப்படி ஒரு ஸ்லீப் டைமில் லைட்டாக ஒரு கோளாறு நடந்ததை பார்த்தேன். பட் மற்றபடி ஸ்லீப்பை பொறுத்த வரைக்கும் நேப்லாம் அல்ட்டியாக இருக்குங்க. நேப் வந்து ப்ராப்பராக கால்குலேட் பண்ணுது. ஸோ ஸ்லீப் பொறுத்த வரைக்கும் நிறையா டேட்டா நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஒரு சில டேட்டா வந்து நம்ம டீப்பாக பார்க்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பே பண்ண சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெகுலராக தூங்குறதுக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ரெகுலராக வந்து இந்த டைமுக்கு தூங்குனீங்கன்னா நல்லது. ஸோ அந்த மாதிரியான டேட்டாலாம் இதில் சூப்பராக இருக்குங்க. ஸோ எவ்வளோக்கெவ்வளோ நல்லா தூங்குறோமோ, எவ்வளோக்கெவ்வளோ நல்ல டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டேட்டா மாறுறதை நல்லா பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க, டெய்லி நல்லா தூங்குங்க. சரியா? அப்புறம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க, ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே பார்க்க முடியும். ஓகே. அப்புறம் இது தாங்க அந்த ஜெப் ஆரா. இதில் ப்ரீமியம் ஃபீச்சருக்குள்ளே போனீங்கன்னா ஸ்லீப் ஹெல்த் ரிலேட்டடான டேட்டா எல்லாத்தையும் இதில் பார்க்கலாம். ஓகே. ஸோ அது ஒன்று. அடுத்து டிவைஸு. ஸோ இங்கே வந்தால் நம்ம வாட்ச் ஃபேஸஸ்ஸு அண்ட் நம்ம டிவைஸோட ஸ்டாண்டர்ட் என்ன, தலைவர் என்ன பண்ணுறாப்புல, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வேறு என்னென்னா ஆப் ஸ்டோர் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜெப் ஆப்புக்குள்ளே இந்த வாட்சுக்கு ஒரு ஆப் ஸ்டோரு. ஸோ அது உள்ளே போனால் நம்ம வந்து வேறு ஏதாவது ஆப்ஸ் வேணும்னு நினச்சா அதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாங்க. ஒர்க் அவுட் ரிலேட்டட் ஆப்பு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ ரைட்டு. அடுத்து என்னென்னா வாட்ச் ஃபேஸஸ்ஸு. ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வாட்ச் ஃபேஸ் வேணுமோ யூஸ் பண்ணலாம். பெய்டு வாட்ச் ஃபேஸஸும் இருக்குது, அதே சமயம் ஃப்ரீ வாட்ச் ஃபேஸஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு எனேபிள் ஆகணும், ப்ளூடூத் கால்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம இங்கே பார்க்க முடியும். ப்ளூடூத் கால் பொறுத்த வரைக்கும் கால் பேசுகிறதுக்குலாம் நல்லாயிருக்கு. அவுட்டோர்லேயும் கால் பேசலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வாட்சை டைட்டாக வியர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, பாட்டமில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில், நம்ம கையில் அந்த ஸ்கின்னில் அப்படியே புதஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அப்படி புதஞ்சி போனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மஃபுல் ஆகிடும். ஸோ ஸ்பீக்கர் வந்து லவுடாக இருக்கிற மாதிரியே தெரியாது, மஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெப் கோச்சும் யூஸ் பண்ணலாம். ஜெப் கோச் கொஞ்சம் இன்னும் மெச்சூர்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். போக போக கண்டிப்பாக அது மெச்சூர்ட் ஆகணும்னு தோணுது. ஷார்ட்கட் கார்ட்ஸு, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஜெப் ஓஎஸ் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு, அது மட்டும் உறுதியாக சொல்லலாம். ஸோ அதாங்க. ஸோ ஆக மொத்தம் சீரியஸாக சொல்லப்போனால் 9,999க்கு சூப்பரான ஒரு வாட்ச். மார்க்கெட்டில் எனக்கு புரியுது, ஸ்மார்ட் வாட்சஸில் நீங்கள் சொல்ல முடியும், ஹுவாவே வாட்ச் இருக்குது, சாம்சங் வாட்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்சஸ் இருக்கும்போது அதே மாதிரி இப்போ 15,000க்கு வந்து ஒன் ப்ளஸோட வாட்ச் 2R இருக்குது. ஸோ இந்த வாட்சஸ்க்கு மத்தியில் இதை ஏன் வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக பேட்டரி லைஃப் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் ஆஸ்பெக்ட்லேயே இருக்கட்டும், ஸ்லீப் ட்ராக்கிங்காக இருக்கட்டும். ஸோ நல்ல ஒரு மோட்டிவேஷனல் வாட்சாக இருக்குங்க. ஸோ அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் அமேஸ்ஃபிட்டோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றி கேட்டேன். அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டீம் மாறி இருக்காங்களாம். ஸோ நிறைய விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்னும் பாசிட்டிவாக போகுதுன்னு. ஓகேங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு சில பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இன்னும் இன்டெப்த்தாக ஒரு செக்மெண்ட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி தான் ரிவ்யூ பண்ணுற ஐடியாவில் இருக்கேன்.
அண்ட் அதுக்காக ஒரு சில ஸ்டெப்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து 28க்கு அப்புறமா நான் போஸ்ட் பண்ணுறேன், சரியா? அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த வாட்சை பற்றி இருந்தாலோ, இல்லாட்டி அமேஸ்ஃபிட்டோட வாட்சஸ் வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுக்கான பார்ட்ஸு, அதுவும் முக்கியமாக ஸ்ட்ராப், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குங்க, சரியா? இதுக்கு முன்னாடி நான் அமேஸ்ஃபிட்டோட GTR 4, ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு கூட நான் என்ன பண்ணேன்னா, இவங்க டீம் கிட்ட ஸ்ட்ராப் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தேன். ஏன்னா ஸ்ட்ராப் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? எப்படியும் வாட்ச் வந்து எப்பயுமே அமேஸ்ஃபிட் வாட்சஸ், இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண வாட்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 வாட்சுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த வாட்ச் 4.5 வருஷம் பழைய வாட்ச் இன்னும் வந்து உயிரோட தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, லோக்கலில் போயிட்டு ஸ்ட்ராப் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராப் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்ககிட்ட இதை பற்றி நான் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராப் ரொம்ப முக்கியம், பாருங்கள். ஸ்ட்ராப் அவைலபிள் ஆச்சுனாலே ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக மாறும். ஏன்னா மக்கள் வந்து யூஸ் பண்ணுற வாட்ச் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. இன்னொன்று வந்து சார்ஜர். ஸோ இந்த ரெண்டுமே அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது இருக்கும் சிவபரணி, பார்க்கலாம். பை.